அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ வந்து ஒரு விழிப்புணர்வுக்காக தான். அதனால தயவு செய்து தள்ளி விட்டுறாம இதை ஒரு 4 பேருக்கா ஷேர் பண்ணுங்க. இன்னைக்கு மதியம் 12 மணி இருக்கும். மவுண்ட் ரோட்ல சிக்னல் பக்கத்துல ஒரு டீ கடையில் டீ சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். அப்போ ஒரு பெரிய ஒரு சிக்னலை கிராஸ் பண்ணும்போது மயக்க அடிச்சு டக்குன்னு கீழே விழுந்துட்டாரு. ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணி வச்சு அவங்க வந்து செக் பண்ணாங்க. செக் பண்ணி பார்த்துட்டு இவர் இறந்துட்டாரு அப்படின்ட்டாங்க. என்னங்க சொல்றீங்க? இப்பதான் கீழே வந்தாரு, வயசு கூட அதிகமாக ஒரு 50 வயசா இருக்கும், என்ன ஹார்ட் அட்டாக்கா அப்படின்னு கேட்டா, இல்லைங்க ஹார்ட் அட்டாக் கிடையாது, அவருக்கு வந்து ஹீட் ஸ்ட்ரோக் அப்படின்னாங்க. என்ன சார் புதுசா சொல்றீங்க அப்படின்னா, ஆமாங்க 100 டிகிரிக்கு மேல வெயில் அடிக்குது. 40 வயசுக்கு மேல உள்ளவங்க இந்த வெயில்ல வந்தாங்கன்னா பல பேரால அந்த வெயிலை எதிர்கொள்ள முடியாது. அந்த மாதிரி ஆளுங்களுக்கு ஹீட் ஸ்ட்ரோக் வரும். ஒரு சிலருக்கு வந்து பக்கவாதம் மாதிரி வந்துடும், வாய் கோணிக்கும். இன்னும் ஒரு சிலர் வந்து உயிர் போக கூட வாய்ப்பு இருக்கு. இது நிறைய நடந்துகிட்டு இருக்குங்க அப்படின்னாங்க. இதை கேட்டவுடனே எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. அதனால தயவு செய்து சொல்றேன், உங்களுக்கு ஏதாவது வேலை இருந்தா கூட காலையில 12 மணிக்குள்ள அந்த வேலையை முடிச்சிருங்க. 12 மணில இருந்து 3 மணிக்கு வரைக்கும் அடிக்கிற வெயில்ல தயவு செய்து போகாதீங்க. ஏன்னா இதே நிலைமை நமக்கு வந்துடக்கூடாது. நமக்கும் சில கடமைகள் இருக்கு, நம்மள பின்னாடி குடும்பம் இருக்கு, நம்மளை நம்பி பிள்ளைங்க இருக்காங்க. அதனால வெயில் காலத்துல அந்த வெயிலை சமாளிக்கிற மாதிரி குளிர்ச்சியான உணவு எடுத்துக்கங்க. மோர், தயிர், லெமன் ஜூஸ், கிர்னி ஜூஸ், தர்பூசணி ஜூஸ், இளநீர், நொங்கு, பதநீர், காலைல வெந்தயம் கண்டிப்பா ஊற வச்சு சாப்பிடுங்க. நீஸ் தண்ணி குடிங்க, பழைய சோறு சாப்பிடுங்க. இதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பா வந்து வெயிலை எதிர்கொள்றதுக்கு உடம்புல கொஞ்சம் சத்து கிடைக்கும்.